மேஷராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 9ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரையிலான, அதாவது ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான இந்த வாரத்தில் சந்திரன் 12, 1, 2 ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய தன்மைகள் கொஞ்சம் நல்ல அமைப்பு தாங்க. இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாது. 12ஆம் இடத்துல ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை சந்திரன் இருக்கிறது கொஞ்சம் செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. வருமானமே இல்லாமல் செலவுகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக உண்டு. ஞாயிறு திங்கள் செவ்வாய் போன்ற அமைப்புகளில் 12ஆம் இடத்திலிருந்து சந்திரன் ராகுவோடு சேர்ந்து 6ஆம் இடத்தை பார்ப்பதால் கொஞ்சம் ஒரு நடுவில் ராசிநாதன் வலுவில்லாமல் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கொஞ்சம் வருமானம் இல்லாமல் கடன் வாங்கக்கூடிய சூழல்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமைலாம் நல்ல ஒரு அமைப்பு. ஏன்னா வளர்பிறை சந்திரனாக பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிற சந்திரன் ராசியில் இருக்கிறனால கொஞ்சம் நல்ல மனசும் உடம்பும் புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல வாரமாக தான் இந்த வாரம் அமையும். முதல் 2 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும், அதாவது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆகிய 2 நாட்கள் கொஞ்சம் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் இது செய்யாது. ஆனால் அதற்கடுத்து வாரத்தின் நடுப்பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா புதன் வியாழன் வெள்ளி போன்ற அமைப்புகளில் சந்திரன் உச்சம் என்கின்ற நிலைமையும் பௌர்ணமி சந்திரன் போன்ற அமைப்புகளை அடைகிறாரு. மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் கண்டிப்பாக இந்த வாரம் இருக்காது. சிலருக்கு குடும்ப உறவுகள்கிட்ட ரொம்ப நல்லதுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வேலை தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் பிரமாதமான ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கும். பண வரவுகள் வரும். வாரத்தின் முதல் 2 நாட்கள் செலவுகள் இருந்தாலும் கூட பின்னர் 5 நாட்கள் நல்ல பண வருமானம் வரக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் நிம்மதி இருக்கக்கூடிய நிலைமைகள், சிலருக்கு நட்புகள் உறவுகள் போன்றவைகள் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இந்த வாரத்திலே இருக்கு. வெளிநாடு வெளிமாநிலம் தொடர்புகள் கொண்டிருக்கின்ற ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில்களில் ஆர்வம் கொண்டிருக்கின்ற அந்த தொழில்களை செய்யக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் புதன்கிழமையிலிருந்து புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய அந்த 4 நாட்கள் 5 நாட்களும் நல்ல பலன்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வருமானம்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். குறிப்பாக அந்த தடவை அம்மா மீது ஏதேனும் வருத்தத்தை கொண்டவர்கள், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு கொஞ்சம் இது இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த அம்மாவுடைய வருத்தங்கள் தீரக்கூடிய, அம்மாவுடைய நோய் நொடிகள் தீரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய சங்கடங்கள் எதுவும் இல்லாத நல்லதொரு வாரமாகத்தான் இந்த டிசம்பர் 9ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதியிலான இந்த வாரம் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. நல்ல வாரம் தாங்க இது. சந்திராஷ்டமும் இந்த வாரம் கிடையாதுன்றதுனால ஒரு பீஸ்ஃபுல்லாக போகக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த டிசம்பர் 2வது வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை சந்திரன் 11, 12, 1 என்கின்ற அமைப்பில் இருக்கிறார். வார ஆரம்பத்திலேயே 11ஆம் இடத்துல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் கிரகண தோஷத்தில் இருக்கிறார். வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் கூட அவர் வார ஆரம்பத்தில் கிரகண தோஷத்தில் இருப்பது கொஞ்சம் சுணக்கமான அமைப்பு. திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வெற்றிகள் கிடைக்கும். ஆனால் அதற்கான முயற்சிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டிய வரும். வெற்றிகள்னா என்ன? இது வரைக்கும் வேலையில் வெற்றி கிடைக்காதவங்க, தொழிலில் வெற்றி கிடைக்காதவங்க, வீட்டில் குடும்பத்தில் ஒரு விஷயத்தை பேசி அதில் சக்ஸஸ் கிடைக்காதவங்க, ஒரு அம்மா அப்பா கிட்ட ஒரு விஷயத்த பேசுகிறேன், அம்மா அப்பா ஒரு விஷயத்த செய்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை ஒரு விடாமுயற்சியோடு செய்து கொண்டு இருக்கிறீர்களோ அவைகளில் முதல் 2 நாட்கள் வெற்றிகள் கிடைக்காது. ஆனால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துலையும் ராசியிலையுமே சந்திரன் உச்ச நிலைமையில் அமைகிறார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பயணங்களின் மூலமான நன்மைகள் மேன்மைகளை கூடவே வெற்றிகளையும் கொடுப்பார். ஆக முதல் 2 நாட்கள் வெற்றியில் சுணக்கங்களும் பின்னாடி 4 நாட்கள் நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்களுக்கு போறதற்கான எண்ணங்கள், அதற்கான முயற்சிகளை கொண்டிருப்பவர்களுக்கு வாரத்தின் மத்தியம பகுதியில் கண்டிப்பாக அந்த முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. தமிழ்நாட்டை தாண்டி வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்கள்ல, அதாவது இங்கே பிறந்து இந்தியாவில் பிறந்து இலங்கையில் பிறந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் சகோதரர்கள் அனைவருக்குமே இருக்கின்ற நாடுகளில் நல்லவைகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக நல்லபடியாகவே இருக்கும். எல்லா நிலைமைகள்லையும் இந்த வாரம் ஒரு பண வரவிற்கும் ஏற்ற மாதிரி ஒரு வாரம் தான். தொழில் வியாபாரம் போன்றவைகள் இந்த வாரத்தில் சிறப்பாக நன்றாக அத்தனை ரிஷபராசிக்காரங்களுக்கும் இருக்கும். வாரத்தின் நடுப்பகுதியில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் போன்ற 2 நாட்களில் பார்த்தீங்கன்னா
நண்பர்களோடு நல்லவைகள் இருக்கும். காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருக்கும். சிலருக்கு நட்புகள் காதலாக உயரக்கூடிய ப்ரொமோஷன் அடையக்கூடிய சில தன்மைகள் உண்டு. ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும், ஏன்னா குருச்சந்திர யோகம் ராசியில் ஏற்படுது. ஆக இந்த குருச்சந்திர யோகத்தின் அடிப்படையில் ஆண் பெண் அறிமுகங்கள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள், ஆண்களுக்கு தோழிகளால் நல்லவைகளும் பெண்களுக்கு தோழர்களால் நல்லவைகளும் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. இளைய பருவ ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் போன்ற அமைப்புகளில் ஒரு கன்ஃபர்மேஷன், வாழ்க்கை துணைவர் இவர்தான் என்கின்ற மாதிரியான சில கன்ஃபர்மேஷன் ஏற்படுகின்றது வாரத்தின் நடுப்பகுதியில் உண்டு. இந்த வாரம் சந்திராஷ்டமம் கிடையாது. ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல விதமாக வெற்றிகளை கொடுக்கக்கூடிய, முயற்சிகள் பலிக்கக்கூடிய யோக வாரம் தான் இந்த வாரம் ரிஷபத்தினர் எல்லோருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு 10, 11, 12 என்ற இடங்கள்ல சந்திரன் இருக்கிறார். 11ஆம் இடத்திலையும் 12ஆம் இடத்திலையும் சந்திரன் இருக்கும்போது நல்ல விதமான பலன்கள் நடக்கும். வாரத்துல முதல்ல திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் மட்டும் பிசினஸ் கொஞ்சம் டல் அடிக்கும். வேலை அமைப்புகளில் கூட கொஞ்சம் திட்டு வாங்குவீங்க. மேலதிகாரியோ முதலாளியோ என்னங்க வேலை பார்க்குறீங்க, என்ன இப்படி பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்கன்ற மாதிரி. சில பேருக்கு திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வேலை தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகளில் கலக்கங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அது 2 நாள் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமையிலிருந்து சூப்பராக இருக்கும். 11ஆம் இடமும் 12ஆம் இடமும் மிகுந்த சுபத்துவத்தை, 12ஆம் இடத்துல எப்போவுமே சந்திரன் உச்சத்தை அடைவார். ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கூடுதலாக வளர்பிறை அமைப்பில் பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார் இல்லையா? இந்த பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற அமைப்பு மிகச்சிறந்த ஒரு யோக அமைப்பு என்கின்ற அமைப்பில் 11ஆம் இடமும் 12ஆம் இடமும் நல்ல விதமான தன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புல கண்டிப்பாக இருக்குதுங்க. ராசிநாதனும் குருவின் பார்வையில் இருக்கிறார். இப்போது சந்திரனும் வளர்பிறை அமைப்பில் இருக்கிறதுனால பண விவகாரங்கள் கை கொடுக்கும். எங்கே பணம் கேட்டு இருந்தாலும் நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் செலவுகள் இருக்கும். ஆனால் குடும்பத்திற்கு பொருள் சேர்க்கைகள் இருக்கும். சில பேருக்கு வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வீட்டிற்கான அட்வான்ஸ் கொடுக்கறது, வீடு வாங்குறதுக்கான சூழல்கள் அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்ப என்னென்ன நல்லவைகள், ஒரு நற்பொருள் சேர்க்கைன்னு சொல்லுவோம். ஒரு வீட்டிற்கே டிவி வாங்குறது, ஃப்ரிட்ஜ் வாங்குறது, இந்த மாதிரியான அமைப்பு. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் ஒரு அன்பளிப்புகளை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு என செலவுகள் இருந்தாலும் சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய நல்ல அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் இறுதியில் இருக்கிறது. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் போன்ற கெடுதலான அமைப்புகளும் இல்லை. ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்க, சுக்கிரனும் குருவின் பார்வையில் இருக்க, சனியும் வலுத்திருக்க, ராசியின் 3 கிரகங்களும் யோகமாக பலமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு எதையும் தொட்டது துலங்கக்கூடிய தன்மையை கொடுக்கிறது. அதனால மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் 9ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதியிலான வாரம் மிகச்சிறந்த சூப்பரான நல்ல வாரங்க. எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை.